வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ விஜயை விட மிக மிக ஆபத்தானவர் லாரன்ஸ் அப்படின்னு, ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களோட பார்வை என்ன? விஜயை விட ஆபத்தானவரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். விஜயே ஆபத்தானவர் தான். விஜயே இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படாதவர் தான். விஜய் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பு வகித்த தகுதியற்றவர் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அல்லது அவங்க இந்த அரசு இதை பார்த்து அவங்க கோபம் கொண்டாலும் நமக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான நிலவரம் தான். விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையற்றவர். இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரை உட்கார தகுதியற்றவர். இதில் எந்த காலத்தில் எந்த மாற்று கருத்து கிடையாது. காரணம், இந்த ஒரு மாத காலத்தில் அவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் வருகிற ஆண்டுகளில், இன்னும் வருகிற மாதங்களில் எப்படிப்பட்ட ஆட்சி அவர் தருவார், அவர் என்ன மாதிரி இந்த மக்களை வழிநடத்த போறாருங்கிறதெல்லாம் நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ ஏற்கனவே ஒரு ஆபத்து உட்காந்துருச்சு. ஏற்கனவே அது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வை நாசமாக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ராகவா லாரன்ஸ் மாதிரி நிஜமான தற்கூரிகள் உள்ள வர்றது இன்னும் கவலை அளிக்குது. ஏன் ராகவா லாரன்ஸை தற்கூரி அப்படின்னு சொல்றேன்னா, தற்கூரியிலே இன்னும் கீழ்த்தரமான ஒரு தற்கூரியாக தான் அவரை பார்க்க முடியுது. அவருடைய பேச்சுக்கள் கடந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய நடவடிக்கை அத்தனையும் பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸுங்கிறவர் எவ்வளவு தூரத்துக்கு மலிவான ஒரு விளம்பரம் தேடக்கூடியவர், எந்த அளவுக்கு ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் ட்ரஸ்ட் நடத்துகிறாரு, ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு அல்லது எடுத்து வளர்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அது ஒரு விளம்பரமா முன்னெடுக்கப்படாத வரையில் அது பெரிய விஷயம். ஆனால் ராகவா லாரன்ஸ் ஆரம்பத்திலிருந்தே அதை ஒரு கேடயமா வச்சுக்கிட்டார். தன்னை பற்றி ஏதாவது கடுமையான விமர்சனம் வந்துட்டா உடனே அதை கேடயமா வைக்கிறது, அல்லது அவரது படங்களுக்கு விளம்பரமா அதை பயன்படுத்துறது. அவரது படங்களிலேயே கூட அந்த ஊனமுற்ற குழந்தைகளை பர்ஃபார்ம் பண்ண வச்சு அதை ஒரு டிஸ்பிளேவா காமிச்சு மக்கள்கிட்ட அனுதாபம் தேடுறது. அதே போல அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறதே அவரு தன்னுடைய விளம்பரத்துக்கு, தன்னுடைய சுயநலத்துக்கானதா மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிற நடைமுறையில நிஜம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அரசியலுக்கு வரன்றார். எப்போன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு உடனே அவர் ரொம்ப துருதுருப்பா ஓடி ஓடி ரஜினிகாந்தை பார்க்கறது, கட்டி பிடிக்கிறது, ரஜினி மாரில் சாஞ்சிக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது, ரஜினியை பற்றி உயர்வா எழுதுறது, பேசுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. படங்கள் ஃபுல்லாக ரஜினியோட ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ரஜினி ஃபேன்ஸும் ஓவரா ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா பத்தியா, தலைவரோட உண்மையான ஃபேன்ரா இவன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. ரஜினியை வச்சு எவ்வளோ தூரம் விளம்பரம் தேட முடியுமோ அவ்வளோ தேடிக்கணும். கூடவே ரஜினி ஃபேன்ஸ் படம் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நடிகருக்குமே ரஜினி ஃபேன்ஸை வளைக்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அல்லது சூர்யாவா இருக்கட்டும், இந்த ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரஜினி ஃபேன்ஸை தன் பக்கம் இருத்துக்கணும், தன் படங்களை பார்க்க வைக்கணும். அவ்வளவுதான். அது இருந்தாக்கா நம்ம பெரிய ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அது ராகவா லாரன்ஸுக்கு அதிகமாக இருந்தது. காரணம் என்ன, நான் ரஜினியினுடைய தலைமை சீடன் நான் தான், ரஜினியோட குரு. அப்போ ரஜினி ரசிகர்கள் அவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையை நிலைநாட்டுற மாதிரி அவர் ரஜினி கூட, ரஜினியோட மனைவி லதா ரஜினி அவங்களோட சேர்ந்து பாட்டு அந்த ஆல்பத்தை உருவாக்குறது, அல்லது அவங்களுக்கு இவர் உதவியாக இருக்கிற மாதிரி சீன் போடுறது, ரஜினியுடைய மகள்கள் கூட ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப அவங்களுக்கு தோழமையோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, அவர்கள் ஃபுல்லாக இவருக்கு சப்போர்ட், அதாவது இவருடைய ட்ரஸ்ட்டுக்கு உதவுற மாதிரி அந்த செய்திகளை வெளியிடுறது, இப்படியெல்லாம் பண்ணி ரஜினியுடைய குடும்பத்தில் ஒருத்தனா தன்னை காமிச்சுக்கிட்டார் ராகவா லாரன்ஸ். அதனால நிறைய ரஜினி ரசிகர்கள் அவருக்கு இயல்பாகவே சப்போர்ட் பண்ணாங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம், ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த தப்பு நம்ம பண்ணிக்கிட்டுமே இருக்குமாடா அப்படின்னு இப்போ புழுங்குறாங்க ரஜினி ரசிகர்கள். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அந்த ரேஞ்சுக்கு கொண்டாந்தா கடைசியில் அவரு நம்மளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாரு, அந்த விஜய் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அஜித்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணால் அஜித் ரசிகர்கள்லாம் எப்படி நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு அதுக்கு வருத்தப்படுறாங்க. இல்லை இந்த சூர்யா ஃபேன்ஸ் இன்னும் இருக்கிற மற்ற ரசிகர்களுடைய அவங்களெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண ஏதோ ஒரு கட்டத்தில் தலைவர் ஃபேன், நாங்கள் தலைவர் ஃபேன் சொன்னதுனால ஏதோ ஒரு கட்டத்தில் சப்போர்ட் பண்ணோம், கடைசியில் அவங்க நமக்கு எதிராக திரும்பி நம்மையே அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஜினி ரசிகர்கள். பட் காலம் போன காலத்தில் கொந்தளிச்சுன்னா பிரயோஜனம் இப்போ. அதனால இப்போ அவங்க ஏதோ தங்களுடைய முடிவுன்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் வெவ்வேறு வழியில் அவங்கெல்லாம் போகிறாங்க. பட் அவங்கள திரும்ப இழுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூன்றாம் தர
அரசியலை கையில் எடுத்திருக்காரு இந்த ராகவா லாரன்ஸ். அதுலேயும் அரசியலுக்கு வர்றதுக்காக அவர் போட்டிருக்கிற அந்த கேவலமான ட்ராமா இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அசிங்கம். அந்த எங்கள் அம்மா சொன்னாங்க, அவனே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்னா அம்மா பேரை பயன்படுத்தினா இங்கே தப்பிச்சிக்கலாம், எவ்வளோ தப்பு பண்ணாலும் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த புரிதல் வந்து ராகவா லாரன்ஸ் இருக்கு. அதனால எல்லாத்தையும் அம்மாவை முன்னிறுத்தி பண்றத அவர் வந்து ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் ரொம்ப காலத்துக்கு அந்த அம்மா சென்டிமெண்ட் எடுபடாதுக்குன்னா அது ஒரு நாள் வந்து அப்படியே பூமராங்க திரும்பிடும். இன்னைக்கு அப்படிதான் ஆகியிருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, ரஜினி அரசியல் பண்ணும்போது வந்து நீ போகாதன்னு அவங்க அம்மா வந்து ரஜினி அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ரஜினி அரசியல் பண்ண வரன்னு வந்தார்ல, அப்போ வந்து நீ அவர் கூட போகாதா அப்படின்னு தடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு? நான் ரஜினி ஃபேனு, ரஜினி என்னுடைய குருன்னு சொல்ற ஒருத்தனுடைய ஸ்டேட்மெண்ட் இது. அப்புறம் பார்த்தா விஜய் ஜெயிச்ச உடனே நீயும் போடாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஜினி அரசியலுக்கு வந்தப்போ அது அரசியல் சாக்கடை. விஜய் வந்த உடனே அது புனித தீர்த்தமாயி போச்சு, திருப்பதி குளத்து தீர்த்தமாயி போச்சு. அதனால வந்து நான் இந்த அரசியலுக்கு நானும் வந்து குதிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ முழங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட முக்கியம், அந்த பிரஸ் மீட்ல இந்த பொதுமக்களை, வாக்காளர்களை நாய்க்கு தெருநாய்க்கு சமமா ஒப்பிட்டு பேசி பிறகு அதற்கு விளக்கண்ணன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்து அசிங்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எந்த அளவுக்கு தகுதியற்ற நபர் இந்த ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிறத அவர் வாயால் அவரே வந்து எக்ஸ்போஸ் ஆகிறார். இதுதான் காலம் அப்படிங்கிறது. அதை அவங்க கடவுள்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். நான் காலமா அதை பார்த்துக்கிறேன், இயற்கையா நான் பார்க்குறேன். இந்த காலம் இயற்கை ஒவ்வொருத்தனையும் வந்து தானாவே வெளுத்தெடுக்கும். அவனை வந்து தானாவே அம்மனமாக்கி தெருவில் ஓட விட்டுரும். ராகவா லாரன்ஸை இன்னைக்கு அப்படிதான் பண்ணி வச்சிருக்க அந்த காலம். நீ எப்பேற்பட்ட அயோக்கிய, நீ அரசியலுக்கு வந்து அது எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படிங்கிறத தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே ராகவா லாரன்ஸை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருச்சு காலம். இன்னைக்கு வந்து விஜய் அவரை கட்சியில சேர்த்துக்குவாரா அல்லது விஜய் அவருக்கு சீட்டு கொடுப்பாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லது விஜய் அதில் இன்ட்ரெஸ்டா இருக்காரா, இது எல்லாத்தையுமே இவர் இந்த ராகவா லாரன்ஸே அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி தன்னை ஒரு ஆளா வந்து நிலைநிறுத்திக்கிறாரா, இதெல்லாம் வந்து இன்னும் வருகிற காலங்களில் காலம் வந்து அவரை கண்டிப்பா வந்து நிர்வாணப்படுத்தி காட்டுறோம். இன்னும் இருக்கிற அந்த மிச்ச மீதி இருக்கிற அந்த உண்மைகள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுற காலம். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியலை வந்து ராகவா லாரன்ஸ் முன்னெடுக்கிறாரு. இது வந்து அவர் தேர்தலில் ஜெயிப்பாரா அப்படின்னா நான் அதுக்கு நம்ம ஆருடம் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு மோசமான அரசியலை எடுத்தாரு, இதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம். ஆனா மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி இந்த தேர்தலில் முடிவு எடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அதை விட இன்னும் மோசமான ஒரு நபர் அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு. அவர் வந்து இன்னும் கேவலமான வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கிறாரு. அவரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்றதை நம்மளால இப்போ சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஜனங்களுடைய மனநிலை அவ்வளவு மோசமாயிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து கரண்ட் இல்லையா கேள்வியே கேட்காதீங்க, 6 மாசம் வரைக்கும் கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருமா, கரண்ட் இல்லைன்னா என் வீட்டில் இருந்து கூட கரண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சோலார்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அதை வாங்கி மாட்டிக்கோங்க அப்படின்னு இருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஆமா, இவர் வீடு பெரிய நெய்வேலி அனல் மின்சார நிலையம் பாருங்க. லூசு பையன் அவனெல்லாம் வந்து அவனுக்கு அவர் இவருன்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம். அவெல்லாம் லூசு பையன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே இருக்கான். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சிலருக்கு அறிவையும் அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த இயற்கை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து இந்த மாதிரி தகுதியற்ற நபர்களை குப்பரை போட்டு மிதிச்சிடும். அப்படித்தான் வந்து இப்போ மிதிக்க வச்சிருக்கு இந்த தருதலைய. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அரைகுறை. இதை பத்தி பேசுறதே வந்து நமக்கு அவமானம். இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு பேசுறதே வந்து மிகப்பெரிய அவமானம். அதனால இதுக்கு நான் பதில் சொல்லக்கூட விரும்பல. கேவலமான இந்த மாதிரியான நபர்கள் ஒவ்வொரு நேரத்தில் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை நோக்கி என்ன மாதிரியான நபர்கள் உங்களை ஆள்வதற்கு குதிக்கிறாங்க, என்ன மாதிரியான நபர்களுக்கு வந்து எந்த இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க இடம் கொடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும். இதுக்கு மேலே இதை விட கேவலம் அவன் சொன்னான்ல, அந்த யார் அந்த ஒரு வீணா போன ஒரு நாய் இப்போ சொன்னானே, இவன் சொன்னதை திரும்ப சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது. ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ் அப்படி, நம்ம வளர்ந்த விதம் அப்படி, நமக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த பேராசான்கள் அப்படி. இப்படியெல்லாம் நம்மளால பேச முடியுமாங்க? இப்படியெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா, கலைஞர், மு.க. ஸ்டாலின், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இப்படிப்பட்ட தலைவர்கள் வழிவந்த வாரிசுகள் நம்மெல்லாம்.
அவங்க என்ன மாதிரி அரசியல் பேசுனாங்க, மக்களுக்கான கருத்துக்களை எப்படி முன் வச்சாங்க, ஒரு சொல் நோகிற மாதிரி இருந்தா கூட வந்து அதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்து அப்படி நோகாம ஒரு சொல்லை சொல்லணும் அப்படின்னு நினைச்ச தலைவர்கள் அவங்க எல்லாம். அவங்க கற்றுக் கொடுத்த அரசியலை படிச்ச நம்மால வந்து இந்த வார்த்தைகளை கூட திருப்பி நம்மளால சொல்ல முடியல. அவ்வளவு கேவலமான ஜென்மங்கள் வந்து இப்போ உலா வருது. மக்கள் தான் உஷாராரு. திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேட்டிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க ஊடகங்களுக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இந்த சமயத்துல வந்து அவர் கட்சி தொடங்குனது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது முன்னாடியே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க? அது அவருடைய இந்த அமைப்பு வந்து எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேணா எந்த அமைப்பு வேணா தொடங்கலாம். அது அவங்க ஏதாவது ஒரு நோக்கத்தை முன் வச்சு அதை செய்வாங்க. அதை யாரும் வந்து தடுக்க முடியாது, குற்றம் சொல்லவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. யார் வேணா எதை வேணா செய்யலாம். ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆளுங்க, இந்த யாரோ ஒரு பையனை சொன்னீங்களா, அவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு குதிக்கும் போது, லதா ரஜினிகாந்த் மெத்த படித்தவர், பல மொழி அறிந்தவர், அவர் கணவருடைய பயணத்தில் வந்து தொடர்ந்து கூட இருக்கிறவர், பல அரசியல் நிகழ்வுகளை பார்த்தவங்க. அவங்க வந்து ஒரு அரசியல் அமைப்பு தொடங்குறத வந்து யாரும் தப்புன்னு சொல்ல, நானும் கூட வந்து இதற்கு முந்தைய பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கேன், நான் தவறுன்னு சொல்லலை. இப்பயும் என்ன கேட்குறேன்னா, உங்கள் நோக்கம் என்னன்னு தான் கேட்குறேன். எனக்கு தெரியல, ஒரு பத்திரிகையாளர்னா, ஒரு இந்த சமூகத்தை கவனிக்கிற, அரசியலை கவனிக்கிற ஒரு திறனாய்வாளனா, எனக்கு வந்து ஏன் இந்த திறனாய்வாளர் வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா, நான் வந்து இந்த சமூகத்தில், சமூக பொருளாதாரத்தில் நான் ஒரு ஆய்வையே முடிச்சிருக்கேன், பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கேன். அந்த ஒரு தகுதியில் சொல்கிறேன். ஒரு இந்த அரசியலை திறனாய்ந்து பார்க்குற ஒரு நபராக என்னால் லதா ரஜினிகாந்தினுடைய மக்கள் மேடை அப்படிங்கிற இந்த அமைப்பின் நோக்கத்தை புரிஞ்சிக்க முடியல. அல்லது அவங்க என்னை மாதிரி ஆட்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க சொல்லலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. சொல்லணும். அப்போ எதுக்காக இந்த அமைப்பு, என்ன பண்ண போகிறோம், கட்சியாக மாறப்போதா, தேர்தலில் போட்டியிட போதா, இதுதான் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. நான் பெரிய கேள்வியெல்லாம் எதுவும் முன் வைக்கல. உங்களுடைய உள்நோக்கம் என்ன, விஜய் பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்களா, இந்த கேள்வியே கேட்கல. என் கேள்வி இவ்வளோ தான். இந்த மக்கள் மேடையோட நோக்கம் என்ன, என்ன பண்ண போகிறீங்க, தேர்தலில் போட்டி, கட்சியாக மாற போகிறீங்களா, தேர்தலில் போட்டியிட போகிறீங்களா, ரஜினி சார் அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்போ அவரு என்னுடைய பெயரையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கா மேடம்? ஏன்னா நாங்கள் இப்போ ரஜினியை பார்த்து ரசித்தவங்க அவ்வளோ இது இங்கே அரசியல் பேசுகிற அல்லது வீடியோ பேசுகிற பல நண்பர்கள் ரஜினியை பார்த்து ரசித்தவங்க, ரஜினி ரசிகர்களாக இருந்தவங்க. அவங்க வந்து ரஜினியை நடிப்புலையோ படத்திலேயோ குறை சொல்கிறதே இல்லை. அந்த அரசியல் நிலைப்பாடுன்னு வரும்போது சமரசம் இல்லாமல் அவங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது ரஜினி சாரே வந்து அதை புரிஞ்சுக்கிறார். அது வேற. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, அது இன்னும் கடுமையான விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன நோக்கம், எதுக்காக வராங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் அதுக்கு தெளிவான பதிலை சொல்ல. நாங்கள் அரசியல் கற்றுக் கொடுக்குறோம், அரசியல் தலைவர்களை உருவாக்குறோம்னா எப்படி உருவாக்குவீங்க? உருவாக்கி ஒவ்வொரு கட்சிக்கு அனுப்பிப்பீங்களா? என் கேள்வி அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் சொன்ன பதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் அரசியலில் புதிய புதிய ஆளுமைகளை உருவாக்க போகிறோம், அவங்களுடைய ஐடியாக்களை வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகளை பயன்படுத்த போகிறோம்னா எப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அந்த ஐடியாக்களை எல்லாம் முதலமைச்சர் விஜய் கிட்ட போய் சொல்லுவீங்களா? சொன்ன பிறகு அதை எடுத்து வந்து அவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா? அது நடைமுறையில் சாத்தியமா? இல்லை, சாத்தியம் இல்லை. நானே சொல்கிறேன், சாத்தியம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த ஐடியாக்களோட நீங்க உருவாக்குற தலைவர்களை வச்சு புது கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சு அதை வச்சு இந்த ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? அந்த கேள்விக்காக நீங்க பதில் சொல்றீங்களா? அதுவும் இல்லை. ஆனா உங்க பேச்சு முழுக்க முழுக்க வந்து பொத்தாம்பொதுவா தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்காக நான் வந்து இந்த மேடையை, மக்கள் மேடையை தொடங்கியிருக்கேன், இதுல எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றுங்க, எல்லாரும் இணைஞ்சு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாடுபடுங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த நீங்க சொன்ன இதுல ஒரு வார்த்தை கூட வந்து என்னுடைய வார்த்தை, உங்க வார்த்தை தான். இதுல ஏதாவது ஒண்ணு ஸ்பெசிபிக்கா இருக்கா? இல்ல பொதுப்படையானது, எல்லாரும் சொல்றது பொதுப்படையானது. இதுல யாரு எப்படி எந்த வகையில முன்னேற்ற முடியும், இந்த ஐடியாவை எப்படி உங்ககிட்ட சேர்க்க முடியும்? என்னுடைய இப்ப நான் இதுல பங்களிக்க விரும்புறேன், நான் என்னவா பங்களிக்க முடியும்? சீரியஸாவே நான் வந்து இதுல மிகையா சொல்ல. என் நண்பர் ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார், நான் வந்து இந்த அமைப்புல வந்து சேரணும்னு முடிவு பண்ணி அவங்க பிஆர்ஓ கிட்ட கேட்டேன் சார். அவர் வந்து எனக்கு தெரியாதுங்க, போய் இன்ஸ்டாகிராமில் பாருங்கன்ட்டாங்க. இன்ஸ்டாவில் போய் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல சார்.
யார் மூலம் எப்படி சார் இதுக்குள்ள சேர்றது அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒரு வழி சொல்லுங்க மேடம். இந்த மாதிரி ஒரு எவ்வளவு பேரை வந்து கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கு? அப்ப அண்ணாமலை பண்ண ஆரம்பிச்சாரு, அதுக்கு வந்து எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வழிமுறை கொடுத்தாரு, போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க அப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு வழிமுறையை காமிச்சிருக்கீங்களா? அடிப்படையில் இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஸோ எந்த காரணத்துக்காக இதை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழல்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஜெயிச்சுட்டாரு, அதை பார்த்து இவங்களால பொறுக்க முடியாம இவங்க தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஜினியால வந்து இதை தாங்க முடியல, அதனாலதான் வந்து ரஜினியும் சைலண்டா இருக்காரு, இதை அனுமதிக்கிறார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை தான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கு. இப்படித்தான் டாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு.